இந்த தடவை நம்ம ஜிலேபி மீன்களை தாங்க பிடிக்க போறோம். ஜிலேபி மீன் மட்டும் கிடையாது. நம்ம கைகள மாட்ற எல்லா மீன்களையும் நம்ம பிடிக்க போறோம். ஏன்னா நம்ம வெறும் கைகளாலே மீன் பிடிக்க வந்திருக்கோங்க. நம்ம ஊர்ல வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனாலயே என்னமோ தெரியல, ஒரு சில இடங்கள் ரொம்பவும் வேகமா வறண்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு மீன் குஞ்சுகள் கண்டிப்பா கருவாடா தாங்க கிடைக்கும். அதனால வெயில் தாக்கத்தால மிஞ்சி இருக்கிற மீதி குழிகள் இருக்கிற மீன்களையாவது பிடிக்கலான்னு நாங்களும் ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டோம். அதுலயும் மீன் பிடிக்கும் போது என் நண்பன் பண்ணுற சேட்டை உண்மையிலே தாங்க முடியலங்க. அவன் என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்களேன். முள்ள முறிச்சுட்டு விடாத காடி உள்ள வர மாதிரி அவனை விடுங்க, அந்த குண்டனை விடுங்க, குண்டனை விடுங்க, குண்டனை விடுங்க. நீ கையா விடுது லந்து ஒரு என்னையா பண்றீங்க? ஒட்டுக்கா படிச்சுட்டேன். தலையெடுத்து சொல்லோடு மண்டை விட்டு பெரிய அளவில் மீன் பிடிக்கலைனாலும் ஓரளவு ஜிலேபி மீன்களை நாங்கள் பிடிச்சிட்டோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.